இதுதான் குழந்தையின் முதல் பள்ளி. அங்கு பிள்ளையானவன் தன் பெற்றோர்களை ஆசிரியர்களாக கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்கிறான். மதிப்பு, கீழ்ப்படிதல், தேவபக்தி, சுய கட்டுப்பாடு ஆகியன முக்கிய பாடங்களாக இருக்கின்றன. நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ ஏதுவான வல்லமையாக குடும்பத்தின் தாக்கம் இருக்கும். இத்தாக்கம் வெளிப்படையாக தெரியாதாக இருப்பினும் நீதிக்கும் சத்தியத்திற்கும் ஏதுவான பெரிய வல்லமையாக இது செயல்படலாம். இங்கு பிள்ளை சரியாக வழிநடத்தப்படாவிட்டால் பிற்காலங்களில் சாத்தான் தவறானவர்களை கற்றுக் கொடுத்து விடுவான். இல்லம் ஒரு பள்ளியை போல் செயல்பட்டு பிள்ளைக்கு சரியான கல்வியை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இங்கு அடித்தளம் போடப்படுகிறது. பிள்ளைகளின் சரீரத்திற்கும் மனதிற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏற்றபடி பெற்றோர்கள் அவர்களை அறிவுறுத்த வேண்டும். தன் பிள்ளை சமநிலையான குணத்தை அடைவதே பெற்றோரின் இலக்காக இருக்கட்டும். இது சாதாரண வேலை கிடையாது. ஆழ்ந்த சிந்தனையும் ஜெபமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம். சரியான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட வேண்டியுள்ளது. பலமானதாகவும் மாறாதபடியும் இவ்வடித்தளத்தின் உள்ளமைப்பு கட்டப்பட வேண்டும். பிறகு ஒவ்வொரு நாளும் மேலும் கட்டப்பட்டு சீரமைக்கப்படுவதாகவும் உள்ளது. இது பிள்ளைகளின் மறுக்கப்பட முடியாத உரிமை. பெற்றோர்களே, உங்கள் இல்லம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் பள்ளி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பரலோக இல்லத்திற்கு செல்ல இந்த பூலோக இல்லம் ஆயத்தப்படும் இடமாக அமைகிறது. குழந்தை பருவத்தில் தேவைப்படும் இந்த கல்வியை தவிர வேறெதையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம். அவசியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பொறுமையோடும் கரிசனையோடும் நடந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களின் நலனை பற்றி சிந்திக்க தெரிந்து கொள்ளட்டும். இதை நீங்கள் செய்தால் ஆன்மீகத்திற்கு ஏதுவான உயர்ந்த ஊழியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். இல்லமானது ஆயத்தம் பள்ளியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு சேவை செய்யும் தகுதியை பிள்ளைகளும் வாலிபரும் வீட்டில் தான் பெறுகிறார்கள். தேவராஜ்யத்தின் உயர்ந்த பள்ளியில் சேருவதற்கான ஆயத்தம் இதுவே. வீட்டில் கொடுக்கப்படும் கல்வியின் முக்கியத்துவம் இது அந்த அளவிற்கு முக்கியமானதல்ல என்று நினைக்கப்படலாகாது. உண்மையான கல்வியில் இது முதலிடம் பெறுகிறது. பிள்ளைகளின் மனங்களை சரியான வகையில் அமைக்கும் பணி பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பாக கொடுக்கப்படுகின்றது. செடி எப்படி வளைகிறதோ மரமாகும் போதும் அதே வளைவுடன் இருக்கும். இது நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய உண்மையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இக்கல்வி ஒரு புனிதமான பணி. பெற்றோர்களே, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருப்பீர்களா? இந்த சிறு மரங்கள் சரியான விதத்தில் வளர்க்கப்பட வேண்டும். இலகின மனதுடன் பிள்ளைகளை கையாண்டு அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். கர்த்தரின் தோட்டத்திற்கு இம்மரங்கள் இடமாற்றப்படுவதே நமது தலையாய நோக்கம். வீட்டில் கொடுக்கப்பட வேண்டிய கல்வியை நாம் அசட்டைப்படுத்தி விடக்கூடாது. இதை அசட்டை செய்வோர் ஒரு ஆன்மீக கடமையை செய்ய தவறுகிறார்கள். இக்கல்வியின் ஆதாயங்கள் இது ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அவரது இல்லத்தில் தேவனுடைய கட்டளைகள் எப்பொழுதும் கை கொள்ளப்பட்டன. ஆபிரகாம் அவைகளுக்கு தன் வீட்டில் முதல் இடத்தை கொடுத்திருந்தார். நமக்கு ஒரு உதாரணமாக அவர் திகழ்வதற்கு இதுவே காரணமாகும். தனது இல்லத்தில் பக்தியையும் விசுவாசத்தையும் வளர்த்தாள். ஒவ்வொரு வீட்டிலும் கொடுக்கப்படும் கல்வியை நோக்கி பார்த்து அதன் தாக்கத்தை அளக்கிறவர் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார். அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 18:19. எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவருடைய நியமங்களை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அவர் தம் ஜனத்திற்கு செய்தவைகளை அவர்கள் பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியிருந்தது. இல்லம் தனியாகவும் பள்ளி தனியாகவும் இல்லை. இல்லமே பள்ளியாக செயல்பட்டது. அந்நிய உதடுகளுக்கு பதிலாக தங்கள் சொந்த பெற்றோர்களின் அன்பான இருதயத்திலிருந்து அவர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. வீட்டில் நடந்த எல்லா சம்பவங்களும் தேவனை பற்றிய சிந்தனையோடு நடந்தேறின. அனுதினமும் இது காணப்பட்டது. தேவன் தனது ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றி கூட்டி வந்தார் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டுமாய் நினைவுபடுத்தினர். பிள்ளைகளின் கவனத்தை கவரக்கூடிய வகையிலும்
அவர்களது ஆர்வத்தையும் தேவ பக்தியையும் தூண்டும் விதத்திலும் பெற்றோர்களை செய்தார்கள். தேவனுடைய வழிநடத்துதலை பற்றியும் எதிர்காலத்தை குறித்தும் மகத்தான சத்தியங்கள் அந்த பிஞ்சு உள்ளங்களில் பதிக்கப்பட்டன. பிள்ளைகள் உண்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் அழகானவைகளையும் குறித்து தெரிந்து கொண்டார்கள். படங்களின் வழியாகவும் அடையாளங்களின் வழியாகவும் பாடங்கள் சொல்லித்தரப்பட்டன. இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டவைகள் பிள்ளைகளின் நினைவுகளில் மறையாமல் நின்றன. இந்த பாடமுறை கல்வியினால் பிள்ளையானவன் தன் குழந்தை பருவத்திலிருந்தே முற்பிதாக்களின் ரகசியங்களிலும் விசுவாசத்திலும் ஞானத்திலும் நிலைநிறுத்தப்பட்டான். பார்க்க முடியாத நித்தியத்தின் காரியங்களையும் சிந்திக்க குழந்தைகள் வழிநடத்தப்பட்டன. எண்ணங்கள் பார்க்கக்கூடிய அநித்தியமான உலக காரியங்களுக்கு மேல் உயர்ந்தன. நன்றி.